தேசத்தின் குரல் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கு அரசின் மகிழ்ச்சி செய்தி. FBC பரிசோதனைக்கு அதிக கட்டணம் வசூலித்து வவனியா வைத்தியசாலைக்கு நேர்ந்த கதி. சிவராசா அனோஜனை மனிதாபிமான அடிப்படையில் விடுவிப்பதற்கு இலங்கை அரசு உடனடி நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். மட்டக்களப்பு சர்வமத ஒன்றியம். மலசல கூடத்திற்கு சென்ற இளைஞன் உயிரிழப்பு. யாழில் நடந்தது என்ன? யாழில் பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தரை தாக்கிவிட்டு தப்பியோடிய குழு. போலீசார் தீவிர விசாரணை. வவனியாவில் கப்ரகு வாகனம் மோதி முதியவர் சம்பவ இடத்தில் உயிரிழப்பு. சாரதி தப்பியோட்டம். குடும்ப தகராறில் பரிதாபமாக உயிரிழந்த நபர். நடந்தது என்ன? இனி விரிவான செய்திகள். தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். 2026 ஆண்டில் 10,000 தொழிலாளர்களை இஸ்ரேலுக்கு வேலை வாய்ப்பிற்காக அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை இலங்கை முன்னெடுத்துள்ளதாக வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித கேரத் அறிவித்துள்ளார். இஸ்ரேலின் கட்டுமானம் மற்றும் உள்கட்டமைப்பு துறையில் பணியாற்றுவதற்காக செல்லவுள்ள 164 தொழிலாளர்களுக்கு பயண அனுமதி பத்திரங்களை வழங்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்தோடு இந்த வேலை திட்டம் முறையான மற்றும் வெளிப்படையான நடைமுறையின் கீழ் முன்னெடுக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாண்டில் இதுவரை 2,500 இலங்கையர்கள் இஸ்ரேலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் 6,500 தொழிலாளர்களுக்கான வேலைவாய்ப்புகள் தயார் நிலையில் காணப்படுகின்றன. இவற்றுடன் கூடுதலாக ஒரு புதிய துறையில் மேலும் 1000 வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் இது ஒட்டுமொத்த இலக்கான 10,000 அடைவதற்கு உதவும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் உத்தியோகபூர்வமாக பதிவு செய்வதன் மூலம் இலங்கையர்கள் குறைந்த செலவிலும் அதிக நம்பகத்தன்மையுடனும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை பெற்று தங்களின் வெளிநாட்டு வேலைக்கெனவே நினைவாக்கிக் கொள்ள முடியும் என்று அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார். வவனியா பகுதியில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றுக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. முழுமையான இரத்த பரிசோதனைக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டுப்பாட்டு விலையை விட அதிக தொகை வசூலித்ததால் இவ்வபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் இவ்வாறான சம்பவம் யாழ்ப்பாணத்திலும் இடம்பெற்றுள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் புலனாய்வு அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது முழுமையான இரத்த பரிசோதனைக்கு கட்டுப்பாட்டு விலையை விட அதிக தொகை வசூலிக்கப்பட்டமை கண்டறியப்பட்டதாக அவ்வதிகார சபை அறிவித்துள்ளது. இதன்படி குறித்த தனியார் வைத்தியசாலைக்கு எதிராக வவனியா மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட தனியார் வைத்தியசாலைக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட சர்வமத ஒன்றியம் சவுதி அரேபியாவில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கையரான சிவராசா அனோஜன் தொடர்பான நிலைமையை ஆழ்ந்த கவலையுடன் அவதானித்துள்ளதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, எந்தவொரு மதத்தையும் அதன் புனித ஆளுமைகளையும் மத நம்பிக்கைகளையும் அவமதிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் என்பதை எமது ஒன்றியம் தெளிவாக ஏற்றுக்கொள்வதுடன் அனைத்து மதங்களும் பரஸ்பர மரியாதை, மனித கண்ணியம், சகிப்புத்தன்மை மற்றும் சமாதானத்தை போதிக்கின்றன என்பதையும் இங்கு வலியுறுத்துகின்றோம். எனவே மதவெறுப்பை தூண்டும் வகையிலான கருத்துக்களுக்கும் செயல்களுக்கும் எமது ஒன்றியம் என்றுமே ஆதரவு வழங்குவதில்லை. இதேவேளை குறித்த சம்பவத்தில் சிவராசா அனோஜன் தனது பதிவை குறுகிய நேரத்திலேயே நீக்கி தனது தவறினை ஒப்புக்கொண்டு மன்னிப்பும் கோரியிருந்ததாக அறிய முடிகிறது. இந்த நிலையிலும் அவரது குடும்பத்தினர் எதிர்கொள்ளும் மனவேதனையும் அவர்களது எதிர்கால வாழ்வாதார பாதிப்புகளையும் கருத்தில் கொண்டு மனிதாபிமான அணுகுமுறையின் அவசியத்தை வலியுறுத்துகின்றோம். எனவே இலங்கை அரசாங்கமானது தனது ராஜதந்திர வழிமுறைகளின் ஊடாக சவுதி அரேபியா அரசாங்கத்துடன் கலந்துரையாடி சிவராசா அனோஜனுக்கு வழங்கப்பட்டுள்ள தண்டனையில் இருந்து விலக்களிக்கக்கூடிய வகையில் ஆக்கக்கூடிய நிவாரணம் ஏதேனும் வழங்கப்படுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இதேவேளை வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்கள் அனைவரும் தாம் வசிக்கும் நாடுகளின் சட்டங்கள், கலாச்சாரங்கள், பண்பாடுகள், நம்பிக்கைகள் மற்றும் மத உணர்வுகளுக்கு முழுமையான மதிப்பினை செலுத்தி குறிப்பாக சமூக வலைதளங்களை மிகுந்த பொறுப்புடனும் விழிப்புணர்வுடனும் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகின்றோம். மேற்படி சம்பவம் மதங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்தையும் சமூக ஒற்றுமையும் மேலும் பலப்படுத்தும் ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்பதை எமது எதிர்பார்ப்பும் பிரார்த்தனையுமாகும் என தெரிவித்துள்ளது.
மலசல கூடத்திற்குள் மயங்கி விழுந்து இளைஞனொருவன் உயிரிழந்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் பதிவாகியுள்ளது. குறித்த இளைஞன் நேற்று செவ்வாய்க்கிழமை வீட்டில் உள்ள மலசல கூடத்திற்கு சென்ற நிலையில் நீண்ட நேரமாகியும் வராத நிலையில் வீட்டார் சந்தேகப்பட்டு பார்த்தபோது மலசல கூடத்திற்குள் மயங்கிய நிலையில் காணப்பட்டுள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த வீட்டார் அவரை மீட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மரண விசாரணையின் போது குறித்த இளைஞன் சில காலமாக கடுமையான போதைப்பொருள் பழக்கத்திற்கு உள்ளாகியிருந்தமை தெரிய வந்துள்ளது. சகோதரியின் மகனால் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபரொருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் கம்பளை கீரப்பனை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. நேற்று இரவு இடம்பெற்ற இந்த படுகொலை தொடர்பில் கம்பளை போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றுள்ளனர். இதன் பின்னர் காயமடைந்த நபர் உடனடியாக கம்பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர் கீரப்பனை பகுதியைச் சேர்ந்த 52 வயதுடைய நபர் ஆவார். உயிரிழந்த நபருக்கும் அவரது சகோதரியின் மகனுக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு முற்றியதில் சகோதரியின் மகன் மன்னாக்கத்தியால் தாக்கி இக்கொலையை செய்துள்ளமை விசாரணையின் மூலம் அறிய முடிகிறது. 43 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கம்பளை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வீதி விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்து 64 வயதுடைய நபர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்ததுடன் விபத்தை ஏற்படுத்திய கப்ரக வாகனம் தப்பியோடியுள்ளது. இச்சம்பவமானது வவனியா தாண்டிக்குளம் பகுதியில் இன்று இடம்பெற்றுள்ளது. கனகராயன் குளத்திலிருந்து வவனியா நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போதே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிள் பயணித்து அதே திசையில் பின்னால் வந்த கப்ரக வாகனம் மோட்டார் சைக்கிளை மோதி தள்ளிவிட்டு நிறுத்தாமல் தப்பியோடியுள்ளது. இவ்விபத்தில் கனகராயன் குளத்தைச் சேர்ந்து சிவராசா உதயகுமார் என்பவரே உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் வவனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய கப்ரக வாகனத்தையும் அதன் சாரதியையும் அடையாளம் கண்டு கைது செய்வதற்கான தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தரை தாக்கிவிட்டு அதனை காணொலி பதிவு செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மாலை யுவதியொருவர் நோய்வாய்ப்பட்ட நிலையில் குடும்பத்தினரால் அழைத்து வரப்பட்டு சிகிச்சைக்காக அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நோய்வாய்ப்பட்ட யுவதியுடன் யுவதியின் தாய் உள்ளிட்ட 2 பெண்களும் 5 ஆண்களும் வைத்தியசாலைக்கு வந்திருந்த நிலையில் அவர்களும் அவசர சிகிச்சை பிரிவின் வாயில் பகுதியில் குழுமியிருந்துள்ளனர். இதன்போது அங்கு கடமையில் இருந்த பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தர் யுவதியின் தாயாரை தவிர ஏனையோரை அங்கிருந்து செல்லுமாறு பணித்துள்ளார். இதன்போது அங்கிருந்தவர்கள் யுவதியுடன் முரண்பட்டு அதனை தமது தொலைபேசியில் வீடியோவையும் பதிவு செய்துள்ளனர். அதற்கு பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தர் எதிர்ப்பு தெரிவித்த போது பாதுகாப்பு உத்தியோகத்தரை ஒருவர் பின்பக்கமாக இறுக்கி பிடிக்க மற்றொருவர் அவரை தாக்கியுள்ளார். இதன் பின்னர் அவர்கள் அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர். இது தொடர்பில் தாக்குதலுக்கு இலக்கான பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தர் வைத்தியசாலை பணிப்பாளருக்கு அறிவித்ததுடன் தனது பாதுகாப்பு சேவை நிறுவனத்திற்கும் அறிவித்திருந்த நிலையில் அவர்களின் அறிவுறுத்தலுக்கு அமைய போலீஸ் நிலையத்தில் சிறுவர் பெண்கள் பாதுகாப்பு பிரிவில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய ஆண்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.